இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வெஜிடபிள் சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் சால்னா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனா பச்சையாக அரைக்காதீங்க, ஒரு வதக்கிட்டு அரைக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்குங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுருக்கேன். கசகசா நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா மசிஞ்சிடும் நல்லா, அதனால தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இதே போல் ஊற வச்சு அரைச்சிக்குங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. நல்லா ஒரு அரை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்கம்மா. வெஜிடபிள் சால்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நல்லா சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சால்னா கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவும் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குறேன். இப்படி லைட்டாக வதக்கி விடுங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதே 3 தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கங்க, இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கணும். அப்போ தான் சால்னாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் நல்லா திக்காக இருக்கும் சால்னா. இப்போ இந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். சுடுதண்ணியில் சேர்த்துட்டோமா அதில் இருக்க புழு செத்து போயிடும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க. அதே போல் பொடியை நறுக்கின உருளைக்கிழங்கு தண்ணியில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா கருப்பாகாமல் இருக்கும், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளும் சேர்க்க வேண்டியதில்லை, வெறும் நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இருந்தாலே போதும், இல்லை பீன்ஸ் கேரட் இருந்தாலே போதும். அதில் சால்னா ரொம்ப சூப்பராக வரும். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்குறேன். 100 கிராம் பச்சை பட்டாணி, இந்த சீசனில் பச்சை பட்டாணி நல்லா கிடைக்கும், நீங்கள் வாங்கி இதை போல் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பீன்ஸு பொடியை நறுக்குனது, இதையும் சேர்த்துக்கலாம். கேரட் 100 கிராம் பொடியை நறுக்குனது, இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க, வாசனைக்காக தான். கொஞ்சம் புதினா நம்ம அரைச்சிருக்கோம், இப்போ கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. முதல் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும், ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால நல்லா வெந்துடும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 1 கப்பு சேர்த்துடலாம். 1/2 கப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுடுங்க. உடனே குக்கர் வச்சு மூடாதீங்க, ஏன்னா தேங்காய் பேஸ்ட்லாம் சேர்த்துக்கிறதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் வச்சு மூடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் வச்சு மூடிடலாம். குக்கர் வச்சு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டாலே போதும், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடும். 3 விசில் விட்டுருக்கேன், பார்க்கலாமா? பாருங்கள், வெஜிடபிள்ஸ் சால்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்கள். எண்ணெய் அதே போல் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பதத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இருந்தாலும் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது 2 சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் சால்னா ரெடி. இந்த வெஜிடபிள் சால்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.